Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போறோம். மார்னிங் வந்து ஒரு 5:45க்குலாம் எழுந்திட்டேன். 6 o'clockலாம் கிச்சன்ல வந்துட்டு கடகடன்னு வேலை வந்து ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். மார்னிங் வந்து எழுந்த உடனே லைட்டா வந்து ஹெட்டேக்கா இருந்தது. அதனால இஞ்சி டீ வந்து போடலான்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேருக்குமே வந்து இஞ்சி டீ வந்து போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு சாம்பார் தான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். அதனால குக்கர்ல வந்து துவரம்பருப்பு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு அதை வந்து நல்லா அலசினதுக்கு பிறகு அதில் வந்து 2 பல்லு பூண்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து சாம்பார் வந்து மசாலாலாம் வறுத்து அரைச்சி வந்து பண்ண போறேன். வேலையா வந்துட்டு அரிசி ஊற வச்சுட்டு ஒலை தண்ணி வந்து போட்டுட்டேன். அதனால வந்து ஒலை நல்லா கொதிச்சதுக்கு பிறகு கொஞ்சமா வந்து ஹாட் வாட்டர் எடுத்துட்டு புளி வந்து ஊற வச்சுக்கிறேன். ரசத்துக்கு வந்து ஒரு பவுல்லையும் குழம்புக்கு தேவையான புளியும் வந்து ஊற வச்சிருக்கேன். குழந்தை வந்து என் கூடவே ஏஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதால அவங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி விட்டுருக்கேன். அவங்க வந்து சீக்கிரமா ஏஞ்சிட்டாங்க அப்படின்னாலே லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணுவேன். சாம்பார் பண்ணுறதுக்கு பேனில் வந்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் வந்து உளுந்து, 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்தாப்புல வந்து மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணி பண்ணும்போது நம்ம ஹோட்டலெல்லாம் வந்து சாப்பிட்றோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு இதை ஆற விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு வந்து இன்னைக்கு மண் சட்டியில தான் வந்து பண்ண போறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமா வந்து கடுகு வந்து பொரிய விட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமா வந்து உளுந்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 போல சின்ன வெங்காயம் வந்து முழுசாவே வந்து சேர்த்திருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை, கூடவே வந்துட்டு 2 தக்காளி மீடியம் சைஸ்ல இருக்க தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். வதங்குறதுக்கு கொஞ்சமா வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து அவரைக்காய் இல்லைனா வந்துட்டு கேரட் சேர்த்து பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து சாம்பார் வந்து டேஸ்ட் கிடைக்கும். காய் வந்து லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னா லைட்டாக வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு 3/4 பதம் வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து அரைச்ச பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு கிளறிக்கலாம். காய் எல்லாமே வெந்ததுக்கு பிறகு லாஸ்டா புளித்தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சைஸ்ல இருக்க லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்திருந்தேன். சைட்லயே இன்னொரு பர்னர்ல வந்துட்டு பருப்பு தண்ணி ஆட் பண்ணி பருப்பு ரசம் வந்து வச்சிருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு இறக்க போற ஸ்டேஜ்ல லாஸ்டா நம்ம வந்து மல்லி இலை வந்து கொஞ்சமா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஆட் பண்ணிருக்க மசாலாவோட இன்கிரீடியன்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சாம்பாருக்கு வந்து சைட் டிஷ்ஷா வந்து இன்னைக்கு வந்துட்டு வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்க போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மசாலாக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது 2 மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் வந்து பண்ணியிருந்தேன். கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி வந்து வீட்டில் இருக்குது, சாம்பாரும் வச்சு வந்து சாப்பிட்டுப்பாங்க. லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசையை இன்றைக்கி வந்து ஊற்றி கொடுத்துட்டேன். நானும் வந்து சாப்பிட்டுட்டு துணி வந்து காலையிலேயே வந்து துவைக்க போட்டுட்டேன் வாஷிங் மிஷினில். அதை வந்து காய போடலான்ட்டு வந்து மாடிக்கு போயிருந்தோம். இப்போலாம் டெய்லி மார்னிங் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து வாஷிங் மிஷின் வந்து போட்டுறேன். ஏன்னா வந்து வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. குக் பண்ணுற வேலை மார்னிங்கே வந்து முடிஞ்சிடுச்சு. சைட் பை சைட் குழந்தையும் பார்த்துட்டே வந்துட்டு ஏதாவது சின்ன சின்ன வேலைலாம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பண்ணிடுவேன். பாத்திரம் வந்து சிங்கில் இருந்தது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சமைச்சதுக்கு பிறகு கையோடு வந்து அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். நைட் அப்போ தூங்க போகும்போது வீடை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் தூங்க போயிடுவேன். வழக்கம் போல் குழந்தை வந்து விளையாடினதுக்கப்புறம் ஹாலில் வந்து எல்லா விளையாட்டு பொருளையும் வந்து தூக்கி போட்டுருவாங்க. சின்ன சின்ன வேலை இருந்துச்சு அப்படின்னா சைட் பை சைடு அவங்களே பார்த்துட்டே வந்து வேலை செஞ்சிருவேன். ஒரு சில டைமில் வந்து கீழே வந்து மதரெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்லலாம் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்காம ஏதாவது வேலை இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் துணி மடிக்கிற வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் குழந்தைய பார்த்துட்டே வந்து மடித்து வச்சிருவேன். சில டைம்லலாம் வந்துட்டு ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா வேலை செய்கிறத வந்து அப்படியே போட்டுருவேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து வேலை செய்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி முன்னாடி நாளே பண்ணியிருக்கலாமோ அப்படின்லாம் கூட தோணும். வீடு வந்து நீட்டாக வச்சுக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நம்மளோட ஹார்ட் ஒர்க் இல்லாமல் வீட்டை வந்து நீட்டாகவே வச்சுக்க முடியாது. நான் ஏதாவது வேலை இல்லாத டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த டைம்லலாம் நெகட்டிவான தாட்க்கு வந்து கொண்டு போயிடும். அது மாதிரி வந்து நெகட்டிவான தாட்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பேன். இந்த டிவி யூனிட்டை வந்துட்டு டெய்லி வந்து தொடச்சி விட்டுருவேன். ஏன் அப்படிங்கிறது ஒரு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள்.
டிவி வந்து ஆன் பண்ணிட்டாலே போதும், டிவி பார்க்குறங்கிற பேரில் டிவி நோட் மேலே வந்துட்டு மேலே வந்து ஏற ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு நான் டெய்லி வந்துட்டு டிவி நோட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 போல் இருக்கும். குழந்தைக்கும் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு நானும் வந்து சாப்பிட்டாச்சு. மார்னிங் சமைச்ச பாத்திரம்லாம் காலையிலே வந்து வாஷ் பண்ணிட்டேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வடிஞ்சிருச்சு. அதெல்லாம் வந்து அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டு சிங்கில் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணிடுவேன். டைம் இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைம்லேயே வந்து வாஷ் பண்ணிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து டீ போடுவேன், அந்த டைம்லேயே வந்துட்டு வாஷ் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு மார்னிங் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈவினிங் டைமில் கொஞ்சமாக தான் வந்து பாத்திரம் இருக்கும். அதே மாதிரி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் இருக்கும். ஈவினிங் டைமில் பாத்திரம் வந்து வாஷ் பண்ணாமல் போட்டுட்டேன் அப்படின்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஃபுல்லாகிடும். ஸோ எப்போ நம்ம வேலை செய்கிறத வந்து ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை செய்கிறது வந்து ஈஸியாகவே இருக்கும். குழந்தை வந்து சாப்பிட்டதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவங்க வந்து தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. நைட் வந்து சரியாக தூங்கலாம் அப்படின்னா பகலில் ரொம்ப நேரம் தூங்குவாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 hours வந்து தூங்குவாங்க. அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். கிளைமேட் வந்து கொஞ்சம் வந்து இருட்டிட்டு இருந்தது அப்படிங்கிறதால மாடிக்கு போய் துணிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை வந்து தூங்குற டைமில் வந்துட்டு இந்த பிஸ்கட் ரோல் வந்து பண்ணியிருந்தேன். இது பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பவுலில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பண்ணிடலாம். இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிஸ்கட்டில் வந்து சாக்லேட் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிஸ்கட் ரோல் பண்ணுறதுக்கு பிரிட்டானியா மேரிகோல்டு அந்த பிஸ்கட் வந்து எடுத்திருக்கேன். ஹார்டாக இருக்க எந்த பிஸ்கட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓரியோ பிஸ்கட் கூட இதில் ஆட் பண்ணலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிஸ்கட்டை வந்து சின்ன சின்னதாக உடைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுல்லேயே வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். பிஸ்கட் ஃபுல்லாக வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு வீட்டில் வந்து பட்டர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இந்த பிஸ்கட் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அது லீக் ஆகாத அளவுக்கு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் 3 to 4 hours வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டர் பேப்பர் இல்லாமல் ஏதாவது பவுலில் ஆட் பண்ணியும் ஃப்ரீசரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் பேப்பரை வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு சைடில் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு 4 hours வந்து வச்சு எடுத்தேன். பிஸ்கட் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதால க்ரன்ச்சியாக இருந்தது சாப்பிடும்போது. இதில் வந்து நம்ம நட்ஸ் ஆட் பண்ணி கூட பண்ணலாம் பிஸ்கட்க்கு பதிலாக. அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போதான் நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.